1 கிலோ பருப்பு, அரிசி, வேட்டி, சேலை எல்லாவற்றையும் இலவசம் 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 என்று அறிவிப்பது எவ்வளவு பெரிய ஏமாற்று. எனக்கு நீங்கள் டிவி கொடுக்கிறீர்கள், ஃப்ரிட்ஜ் கொடுக்கிறீர்கள், மிக்சி கொடுக்கிறீர்கள், கிரைண்டர் கொடுக்கிறீர்கள், இலவசம் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் இதை வாங்கிய இடத்தில் இலவசமாக வாங்கினீர்களா, பணம் கொடுத்து வாங்கினீர்களா? கொடுத்த பணத்தை எங்கிருந்து எடுத்தீர்கள்? எங்கிருந்து எடுத்தீர்கள்? அது எங்களிடமிருந்தான் எடுத்தீர்கள். எப்படி? கணக்கில்லாத வரியை திணித்து எங்களிடமிருந்து அந்த வரியை எடுத்து திருப்பி எங்களுக்கு இலவசம் என்று கொடுத்து ஏமாற்றி தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வருகிறீர்கள். இது எப்படி ஒரு வளர்ச்சியாகும்? இது எப்படி ஒரு நல்ல ஆட்சியாகும்? இதை கற்றறிந்த பெருமக்கள், படித்து கொண்டிருக்கிற என் தம்பி தங்கைகள், ஒரு அறிவு சமூகம் இது ஆய்ந்து தெளிந்து சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இது எப்படி? ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி. இன்னும் அடுத்த 5 ஆண்டு வரும்போது இது மாதிரி இலவசங்களை கொடுத்தால் அது 2 லட்சம் கோடி வட்டி. நாட்டின் பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான். வட்டியே 2 லட்சம் 3 லட்சம் கோடி வந்தால் நாடு என்னவாகும் என்பதை அறிவார்ந்த எனது சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும். ஒரு வீட்டை அடமானம் வைத்து கடன் பெற்றவன் விஷத்தை கொடுத்து செத்தது, தூக்களை குடும்பத்தோடு தொங்கி செத்ததை நாம் படிக்கிறோம். நீ எதை வைத்து கடன் வாங்குகிறாய்? நாட்டை அடமானம் வைத்து. நாட்டில் எது? மக்களின் நலம், மண்ணின் வளம். இது 2ஐயும் அடமானம் வைத்து நீ பல லட்சம் கோடி கடனை வாங்கி நிறைவேற்றிய ஒரே ஒரு நலத்திட்டம் என்ன? சிறந்த கல்வியை நான் என் நாட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டேன். ஆக சிறந்த கல்வியை உலகத்தரத்திற்கு. உலகத்திலே முதல் நாடாக ஃபின்லாந்து இருக்கு, 2வது நாடாக தென்கொரியா இருக்கு, 3வது நாடாக சிங்கப்பூர் இருக்கு. அதை தாண்டி கல்வியை என் மக்களுக்கு கொடுத்து விட்டேன் என்று இந்த அரசு சொல்லுமா? இல்லை. சிறந்த மருத்துவம், உயிர்காக்கும் மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, என் மக்களுக்கு தேவை, அதை நான் கொடுத்து விட்டேன் என்று இந்த அரசு சொல்லுமா? இல்லை. பயணிக்க நல்ல பாதையை கொடுத்து விட்டேன், சிறந்த போக்குவரத்தை, தரமான போக்குவரத்தை கொடுத்து விட்டேன், தடையற்ற மின்சாரம் நானே உற்பத்தி செய்து என் மக்களுக்கு தடையற்ற மின்சாரத்தை கொடுக்கிறேன். அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? பசியற்ற என் நாட்டை உருவாக்கி விட்டேன். எத்தனை லட்சம் குழந்தைகள் பசியோடு உறங்கச் செல்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? வீடற்றவர்கள் என்று எவருமில்லை என்று இவர்களால் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வரும்போது அம்மா வீட்டு திட்டம், ஐயா வீட்டு திட்டம் என்று அறிவிக்கிறார்கள் என்றால், ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வரும்போது, தேர்தல் வரும்போது, தேர்தல் அறிவிப்பிலே வீடற்றவர்களுக்கு வீடு, வீடற்றவர்களுக்கு வீடு என்றால் எத்தனை வருஷமாக கட்டி கொண்டிருப்பீர்கள்? அப்போ ஒரு அடிப்படையை கூட நிறைவேற்றவில்லை. ஒரு தவிச்ச வாய்க்கு தன் நாட்டு மக்களுக்கு தண்ணீரை கொடுக்க முடியாத அரசு அரசாது தரிசா என்பதை அறிவு சமூகம் சிந்திச்சு பார்க்கணும். தண்ணீரை கூட நம் தனியார் முதலாளிகளிடமிருந்து தான் வாங்கி குடிக்க முடியும். ஒரு தண்ணீரை தர முடியவில்லை. எல்லாவற்றையும் இலவசம் தருகிற இந்த அரசு மிக்சி, கிரைண்டர், 10,000 ரூபா பணம், 5,000 ரூபா பணம், ஃப்ரிட்ஜு, டிவி எல்லாவற்றையும் இலவசமாக கொடுக்கிற இந்த அரசு ஏன் தண்ணீரை தர முடியவில்லை என்ற கேள்வியை என் அன்பு சொந்தங்கள் எழுப்பி பார்க்க வேண்டும். ஒரு அடிப்படை கட்டமைப்பை கூட நிறைவேற்றாது 60 ஆண்டுகளாக மாறி மாறி இந்த ஆட்சியை இந்த 2 பெரும் திராவிட கட்சிகள் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த நிலையை தகர்த்து மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒரு மறு கட்டமைப்பை கட்ட வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் நினைக்கிறோம். அதுதான் உண்மையான மாற்றாக இருக்க முடியும் என்கிறோம். இந்த இலவசம் என்பது ஒரு கவர்ச்சி சொல், வீழ்ச்சி சொல், வளர்ச்சி அல்ல. ஆறுதலால் காயங்கள் ஆறாது, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது என்று என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம்தான் என்று மதிப்பிற்குரிய திரு குன்றக்குடியில் அடிகளார் அவர்கள் சொல்லுகிறார்கள். இலவசம் எப்படி வளர்ச்சியாகும்? எப்படி வளர்ச்சியாகும்? ஒவ்வொன்றுக்கும் கையேந்தி நிற்கிற என் மக்களை ஒரு தன்மான இழப்பை தனி நாட்டு மக்களுக்கு கொடுப்பது எப்படி சரியான ஆட்சியாகும்? அப்போ இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுதான் நல்ல ஆட்சி. கல்வி, கல்விக்கேற்ற வேலை, அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வை கொடுப்பதுதான் சரியான ஆட்சி.
படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை கொடுப்போம் என்கிறோம் உங்கள் பிள்ளைகள். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்பு. ஏற்காடு என்றால் ஏற்காட்டில் என்ன வரும் அதை வைத்து அங்கே தொழிற்சாலை. சேலம் என்றால் சேலத்தில் என்ன, மேட்டூர் என்றால் மேட்டூரில் என்ன, ஓமலூர் என்றால் ஓமலூரில் என்ன, ஆத்தூர் என்றால் ஆத்தூரில் என்ன. அங்கே கரும்பு வருமா, தொழிற்சாலை. அங்கே மரவள்ளி கிழங்கு வருமா, அதிலிருந்து தொழிற்சாலை. உங்கள் மகன் படம் போட்டு போட்டு காட்டுகிறேன் பாருங்க. உலகத்தில் ஒவ்வொரு வளத்தை வைத்து ஒவ்வொரு நாடும் எப்படி சிறப்பாக முன்னேறி வருகிறது என்று. இவ்வளவு வளங்களை வைத்துக் கொண்டு என் நாடு ஏன் வறுமை ஏழ்மையிலே சிக்கி தவிக்கிறது? அடிப்படை தேவைக்கு ஏன் கையேந்துகிறது? இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் துடிக்கிறோம். அதற்காகத்தான் தொடர்ந்து 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 தனித்து தனித்து தனித்துவத்தோடு உயர்ந்த தத்துவத்தோடு இந்த களத்திலே நிற்கிறோம். யாரோடும் சேராமல். உங்கள் மகனை நீங்கள் நினைத்து பாருங்கள். 1 விழுக்காடு 2 விழுக்காடு வாக்கு வைத்திருக்கிற எல்லோரையும் சீட்டு நோட்டும் பேரம் பேசி கூட்டணிக்கு கூப்பிடும் போது 8.5 விழுக்காடு 36 லட்சம் வாக்கு வைத்திருக்கிற என்னிடத்தில் எவ்வளவு பேரம் பேசியிருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள். ஏன் நான் செல்லவில்லை? பணத்திற்காக வந்தவன் இல்லை, நான் பிறந்த இனத்திற்காக வந்தவன். பதவிக்காக வந்தவன் இல்லை, என் மக்களின் உதவிக்காக வந்தவன். என் மக்களை வைத்து பிழைக்க வந்தவர்கள் இல்லை, நாங்கள் என் மக்களுக்காக உழைக்க வந்தவர்கள். அதனால்தான் தோல்வி என்பது தோல்வி அல்ல, அது வெற்றியின் தாய். நாங்கள் தோற்கவில்லை, வெற்றியை துரத்தி கொண்டிருக்கிறோம். தோல்வி என்பது எங்களுக்கு இல்லை, வெற்றி ஒன்றே எங்கள் எல்லை என்று தொடர்ந்து தொடர்ந்து என் மக்களை நம்பி மக்களுக்காகவே களத்திலே நிற்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். இதை புரிந்து கொண்டு அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், பேரன்பு கொண்ட எனது பெற்றோர்கள், என் உயிருக்கினிய என் உடன் பிறந்தார்கள், இந்த தேர்தல் களத்தை மற்றவர்கள் வழக்கம் போல ஒரு தேர்தல் களம் இலவசம் அறிவித்தாச்சு, வாக்குக்கு காசு 1000 2000 கொடுத்தால் வாக்கள் வாங்கிவிட முடியும் என்று நினைக்கிறார்கள். இல்லை, அது ஏமாற்று. ஏமாற்று. இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறார்கள் என்ற கேள்வியை ஒவ்வொரு என் உறவினரும் எழுப்பி பார்க்க வேண்டும். அதனால் என் அன்பு சொந்தங்கள், ஒரு நல்ல ஆட்சி இந்த மண்ணில் மலர, உலகத்தில் தலை சிறந்த நாடாக இது மாற, கல்வியில், மருத்துவத்தில், வேலைவாய்ப்பில் சிறந்து விளங்க, இந்த நாட்டை பூமியின் சொர்க்கமாக உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி படைக்க உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள். ஐயா கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் பலமுறை நீங்கள் வாழ்ந்து விட்டீர்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் பலமுறை வாழ்ந்து விட்டீர்கள். ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இந்த 5 ஆண்டு வாழ்ந்து விட்டீர்கள். ஐயா எடப்பாடி அவர்கள் ஆட்சியிலே 4.5 ஆண்டுகள் வாழ்ந்து விட்டீர்கள். ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுங்கள். இந்த ஆட்சி, இவர்கள் ஆள் மாறி இருக்கிறார்கள், ஆட்சி மாறி இருக்கு, ஆட்சி முறை மாறி இருக்கிறதா சிந்தித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் ஆள் மாற்றத்திற்கு, ஆட்சி மாற்றத்திற்கு வந்தவர்கள் அல்ல, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்தவர்கள், ஆட்சி முறை மாற்றத்திற்கு வந்தவர்கள். அதனால்தான் கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல, கட்டடத்தை இடித்துவிட்டு மறு கட்டடம் கட்ட வந்த புரட்சியவாதிகள் என்று உங்கள் முன் உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். நாங்கள் பழுது பார்க்க வந்தவர்கள் அல்ல. ஜன்னல் பழுதாகிவிட்டது, கதவு பழுதாகிவிட்டது, கட்டடத்தை தகர்த்து விட்டு புதிய கட்டடம் கட்ட வந்த புரட்சியவாதிகள். பகத்சிங் என்ன சொல்கிறான்? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து, வெளிப்படையாக என்ன நீதி, ஊழல், லஞ்சம் தெரிகிறது, தடுக்க முடியாது. வளக்கொள்ளை உங்கள் கண்முன்னே, உங்கள் மலை, உங்கள் ஆறு அள்ளி விற்கப்படுது, நொறுக்கப்படுது, தடுக்க முடியாது. கண்முன்னே கணக்கில்லாத சாராயம், தடுக்க முடியாது. கண்முன்னே கற்பழிப்பு, தடுக்க முடியாது. கண்முன்னே கொலை, கொள்ளை, தடுக்க முடியாது. இதுதான் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். இந்த சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக ஒரு புதிய சமூகம் படைப்பதுதான் புரட்சி என்கிறான் பகத்சிங். அந்த புரட்சியை செய்ய வந்த பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள். இதை எல்லோரும் இந்த களத்திலே, தேர்தல் களத்திலே எடுத்து வைக்கிற கருத்துக்களை என் அன்பு சொந்தங்கள், என் அருமை தம்பி தங்கைகள் ஆழ்ந்து கவனியுங்கள். எந்த கருத்து ஏற்புடையது, யார் சொல்வது சரியானது, யாரிடத்தில் நாடு இருந்தால் நாடு மக்களும் பத்திரமாக இருக்க முடியும், தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ முடியும், யாரிடத்தில் இருந்தால் ஊழல் லஞ்சமற்ற நாடாக இது மாறும்,
யாரிடத்தில் இருந்தால் மதுவற்ற மாநிலமாக இது மாறும், யாரிடத்தில் இருந்தால் குற்றமில்லாத ஒரு சமூகமாக இது மாறும் என்று என் அன்பு சொந்தங்கள் ஆய்ந்து தெளிந்து சிந்தித்து பாருங்கள். யாராவது வந்து மதுக்கடையை மூடுவோம் என்று தேர்தல் அறிக்கையில் சொல்கிறார்களா? சொல்ல மாட்டார்கள். ஏன்? 2 கோடி குடிகாரர் இருக்கார்கள், அவர்கள் ஓட்டு போய்விடும் என்று. உங்கள் பிள்ளைகள் எனக்கு குடிக்கிற மக்களின் வாக்கு வேண்டாம், குடிமக்களின் வாக்கு ஒன்றே போதும் என்ற நோக்கிலே இந்த களத்திலே நிற்கிறோம். போதையில் இருக்கிறவன் தனக்கான தலைவனை என்ன சிந்தனை தெளிவில் தேர்வு செய்வான்? குடிக்க காசு கொடுத்தால், குவாட்டரை கொடுத்தால் போடுவான், சாப்பாடும் சாராயம் கொடுத்தாலும் போடுவான். நாட்டின் எதிர்காலத்தை குடிகாரன் தீர்மானிக்கிறான் என்றால் அந்த நாடு உண்மையிலே குடியரசா இல்லை குடிக்கிற மக்களின் அரசா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் தம்பி தங்கைகள் சிந்தித்து பார்த்து முடிவெடுங்கள். நல்லதை தேர்வு செய்கிற நீங்கள் சரியானதன் பக்கம்தான் எப்பவும் நிற்பீர்கள். பையனுக்கு பொண்ணு பார்த்தால் நல்ல பொண்ணாக இருக்கணும், பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தால் நல்ல மாப்பிள்ளையாக இருக்கணும், சாப்பிட போனால் நல்ல கடையாக இருக்கணும், துணி எடுக்க போனால் நல்ல கடையாக இருக்கணும், நகை வாங்க போனால் நல்ல கடையாக இருக்கணும். எல்லாவற்றிலும் நல்லதை தேடுகிற என் அன்பு சொந்தங்களே, 5 ஆண்டு கால எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற, உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போகிற அடுத்த ஆட்சியை எது நல்லது என்று யோசித்து சிந்தித்து தெளிந்து ஆய்ந்து முடிவெடுத்து வாக்கு செலுத்துங்கள். வாக்கு ஒரு வலிமைமிக்க ஆயுதம், அதை அநீதிக்கு எதிராக தூக்குங்கள். பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, மது, மத போதை, வளக்கொள்ளை, இது ஏதுமற்ற புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். வலிமைமிக்க வாக்கு என்கிற ஆயுதத்தை ஏந்தி அநீதியை ஒழிப்போம். என் அன்பு சொந்தங்களே, உங்களின் மதிப்புமிக்க வாக்கை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தந்து விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். இந்த களத்திலே ஏற்காடு தொகுதியிலே நிற்கிற என்னரும் தம்பி, என் உயிர் இளவல் பழனிசாமி அவர்களை, இளங்கலை வணிகம் படித்த என் தம்பிக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். என் தம்பி பழனிசாமியின் வெற்றி என்னுடைய வெற்றி அல்ல, என் தம்பியின் வெற்றி அல்ல, நம் இனத்தின் வெற்றி, நம் இனத்தின் தன்மானத்திற்கான வெற்றி, தமிழ் பேரினத்தில் அதனுடைய எழுச்சி மாறுதலுக்கான வெற்றி. நீங்கள் அதிமுக வெல்வது, திமுக வெல்வது ஒரு வழக்கமான நிகழ்வு, ஏற்கனவே வென்றிருக்கிறார்கள், அது ஒரு சாதாரண நிகழ்வு, சம்பவம். ஆனால் உங்கள் பிள்ளைகள் வெற்றி பெறுவது சரித்திரத்தில் மாபெரும் புரட்சி. வாக்குக்கு 1 ரூபாய் காசு கொடுக்காமல், வாரிசாக இல்லாமல், அவர் மகன் இவர் மகன் என்று இல்லாமல், 30 கோடி 40 கோடி முதலீடு இல்லாமல், மக்களுக்கு தன்னலமற்று சேவை செய்ய வேண்டும் என்ற மனத்தோடு இந்த களத்தில் நின்று எளிய பிள்ளைகள், அன்றாடங்காட்சி, தினக்கூலிகள், உழைக்கும் மக்களின் வாரிசுகள் நின்றார்கள், வென்றார்கள் என்ற வரலாற்று பதிவை நீங்கள் இந்த நிலத்திலே உருவாக்குங்கள். என் அன்பு சொந்தங்களே, புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.